ஹட்டன் ஒஸ்போர்ன் கீழ்பிரிவில் மக்கள் குடியிருப்பிற்கு மத்தியில் காணப்பட்ட மின்கம்பம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சரிந்து வீழ்ந்துள்ள நிலையில் இதுவரை திருத்தப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த மின்கம்பம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சரிந்து விழுந்ததுடன் இதன் காரணமாக இந்த பகுதியைச் சேர்ந்த பல வீடுகளுக்கு மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. மேலும் சில வீடுகளுக்கு மின்சாரம் சீரற்ற செல்லும் நிலை காணப்படுகின்றது. சரிந்து விழுந்துள்ள மின்கம்பத்திலிருந்து தொடர்ந்து மின்னோட்டம் காணப்படுவதால் உயிராபத்துக்கள் மற்றும் விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். எங்களோட வீட்டு பக்கத்துல கரண்ட் தூண் விழுந்து 3 நாள் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு சொல்லி இன்னும் எந்த ஒரு தகவலும் இல்லை. ஏற்கனவே 1 மாசத்துக்கு முன்னாடி லெட்டரும் கொடுத்துட்டோம். வந்து பார்த்துட்டு போயிட்டு அடுத்த நாளே வாயினாங்க. வந்து ஒண்ணுமே செஞ்சு கொடுக்கல. நாங்க இப்ப இந்த 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். எந்த ஆன்சர்ல சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு வீட்டுல தான் போயிட்டு தங்கி இருக்கேன். நைட்டுக்கு காலையில தான் வந்து நான் பிள்ளைங்களை ஸ்கூல்ல அனுப்புறேன். ரொம்ப சிரமத்துல இருக்கும். ஆனா வந்து எந்த எக்ஷனும் எடுக்காம இருக்காங்க. இந்த விடயம் தொடர்பில் உரிய மின்பாவனையாளர் அலுவலகத்துக்கு பலமுறை அறிவித்துள்ள போதிலும் அசம்பந்த போக்கி பதிலாக கிடைப்பதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். அதி உயர் வலு கொண்ட மின்கம்பிகள் இவை என்பதால் உடனடி தீர்வை பெற்றுத் தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக நோட்டன் பிரிட்ஜ் மின்பாவனையாளர் அலுவலகத்துக்கு நாம் தொடர்பினை ஏற்படுத்த முயற்சித்த போதிலும் முயற்சி பலனளிக்கவில்லை. கரண்ட் துண்டு விழுந்து 3 நாள் ஆச்சு. எந்த எக்ஷனும் எடுக்கல. நாங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு நைட்டுக்கு வேற வீட்டுங்களில் தான் போயிட்டு படுத்திருக்கோம். அதனால பயமா இருக்கு. இன்னும் வந்து யாரும் ஒரு எக்ஷனும் எடுக்கல.